ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாணிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோயா 65. இது கோழிக்கறி மாதிரியே சூப்பராக இருக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். இதை ஒரு தடவை செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க, அந்த மாதிரி டேஸ்ட்டில் கிடைக்கும். அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணியும் உப்பும் கலந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு, நான் சோயாவை நல்லா பச்சை தண்ணியில் கழுவிட்டு அதை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அடுப்பை நிறுத்திட்டு மூடி போட்டுடுறேன். சோயா நல்லா வெந்து இந்த மாதிரி பொங்கி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம மூடிடணும். இது அப்படியே தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதில் பச்சை தண்ணியை ஊற்றி நல்லா கழுவிட்டு நல்லா புழிஞ்சிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நம்ம சில பொருட்களை சேர்த்தா தான் சூப்பர் வாசனையோட டேஸ்டியாக இருக்கும். இஞ்சியும் பூண்டும் நல்லா நைஸாக தட்டி வச்சுருந்தேன், அதை சேர்த்துட்டு இதில் கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இந்த கரம் மசாலா நம்ம சேனலில் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். நம்ம வீட்லேயே தயார் பண்ணது. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்காங்க. இது கூடவே சோள மாவு மைதா மாவு இதை சேர்த்துக்காங்க. மைதா இல்லைன்னு வச்சிங்களேன், அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க, ஊறணும். நல்லா 10 நிமிஷத்துக்கு ஊறினா தான் நல்லா உப்பு காரம்லாம் ஏறி டேஸ்டியான லெவலில் கிடைக்கும். இதுக்கு மற்றபடி வேறு எந்த பொருளும் சேர்க்க தேவையில்லை. நம்ம வீட்டில் கறி எடுக்காத சமயத்தில் இந்த மாதிரி சோயா, அதாவது மீல் மேக்கர் இருந்துச்சுன்னா இதை அப்படியே சுடு தண்ணியில் நல்லா வேக வச்சுட்டு தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு நான் சொன்ன மெத்தடில் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதில் கலர் பவுட்ரு சேர்த்துக்கிறேன். நான் மஞ்சள் கலர் தான் சேர்த்துருக்கேன். ரெட் ஆரஞ்சு இருந்துச்சுன்னா சேர்த்துக்காங்க, கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிப்பியை நம்ம தொட்டுக்கிறதுக்கு பக்க உணவாகவும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்நாக்ஸுக்காகவும் செய்யலாம். எல்லாருக்குமே பிடிக்கும், முக்கியமாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. 10 நிமிஷத்துக்கு பிறகு நல்லா கரண்டியால் நல்லா பரட்டி விட்டுட்டு சூடான எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொன்னிறமாக வர்ற மாதிரி நல்லா பொரித்து எடுத்துக்காங்க. அடுப்பு கொஞ்சம் சிம்முக்கும் கொஞ்சம் கூடவாக வச்சுக்கோங்க, அதிக தீ வேணாம். சிம்முக்கும் கொஞ்சம் குறைவாக வச்சாதான் நம்ம அப்படியே சாப்பிடும்போது நல்லா மொறுமொறுப்பு தன்மையோடு இருக்கும். அதிகமாக தீ வச்சிங்கன்னா நல்லா தீஞ்சு போடுற மாதிரி வரும், அதே மாதிரி சாப்பிடவும் நல்லா இருக்காது. 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை, ஒரு 4 தடவை நல்லா பரட்டி விட்டுட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற மாதிரி நல்லா இந்த மாதிரி மொறுமொறுப்பு தன்மை வந்ததும் எடுத்துருங்க. நம்ம வடிகட்டியில் போடுறத விட இந்த மாதிரி எண்ணெய் பொருட்கள், அதாவது அப்பளம், வடை, இந்த மாதிரி பூரி ஏதாச்சும் செஞ்சிங்கன்னா நம்ம சாதம் கொஞ்சம் வெள்ளை சாதத்தை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணுற பொருட்களை எல்லாம் அந்த சாதத்தில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா உள்ள எண்ணெயெல்லாம் அந்த சாதம் உறிஞ்சிக்கும். அவ்வளோதாங்க, சோயா 65 தயாராகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.